அனைவருக்கும் வணக்கம். தமிழக மக்கள் உரிமை இயக்கத்தின் தலைவர் டி. சத்யநாராயணன், அட்வொகேட். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம்னு இருந்தோம்னா, இந்த அஜித் குமாரோட டெத்து, கஸ்டோடியல் டெத் மேட்ரு. ஸோ நிறைய பேர் நிறைய பேசிட்டாங்க இந்த இந்த 1 வீக் ஆர் ஸோ, எவர் சின்ஸ் அவர் இறந்ததுல இருந்து, இந்த போலீஸார் கையால் இறந்ததுல இருந்து. இது ஃபர்ஸ்ட் நான் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு பார்க்குறேன்னா, நம்ம ஒரு மூணு சைட் ஹெட்டிங்ஸை பிரிச்சுக்கணும் அது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆஸ் அன் அட்வொகேட். ஸோ ஃபர்ஸ்ட் லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்க என்னெல்லாம் வந்து குளறுபடிகள், என்னெல்லாம் மிஸ்ஹேப்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த போலீஸு ஒன்று. சோஷியல் ஆஸ்பெக்டில் சமுதாய ரீதியாக பார்த்தா என்ன பண்ணியிருக்காங்க. இந்த பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் இவங்க என்னெல்லாம் இதுக்கான ரிப்பர்கஷன்ஸ் எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லீகல் ஆஸ்பெக்டில் நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது, ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா 24 ஹவர்ஸில், அதாவது 24 ஹவர்ஸுக்கு மேலே அவர் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சிடக்கூடாது. ஸோ ஏதாவது என்கொயரி பண்ணணும் அப்படின்னா, ப்ரிலிமினரி என்கொயரி அப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா 24 ஹவர்ஸுக்கு மேலே அவரை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சிடக்கூடாது. இன்னும் டீட்டெயில்டாக இருக்குது. யார் மேலேயாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுவுமே வந்து ஃபர்ஸ்ட் வெராசிட்டி ஆஃப் தி கம்ப்ளைண்ட்டை வெரிஃபை பண்ணணும். சும்மா ரோட்டில் போகிறவன் போய் எனக்கு பக்கத்து வீட்டுக்காரனை பிடிக்கல, அதனால அவன் மேலே ஏதாவது கொலை மிரட்டல் எடுத்துட்டான் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா, அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான்ற ஒரே ரீசனுக்காக உடனே அந்த ஆப்போசிட் பார்ட்டியை கூப்பிட்டு என்கொயரின்ற பேர்ல துன்புறுத்தக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அதோட வெராசிட்டியா, உண்மைத்தன்மையை ஆப்போசிட் பார்ட்டி கூப்பிடுறதுக்கு முன்னாடியே விசாரிக்கணும், என்கொயரி பண்ணணும். யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரோ அவர்கிட்டயே ஃபுல் டீட்டெயில்ஸ் வாங்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ நான் ஏன் இதெல்லாம் நான் ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட் ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி கேசஸ்ல வந்து எப்படி வந்து போலீஸ் வந்து ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாம அவங்களுக்கு ஏதாவது ஒரு சுயலாபம் தேடிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ப்ரொசீஜரல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் வயலேட் பண்ணி எப்படி அவங்க செயல்படுறாங்கன்றது தெரியணுன்றதுக்காக அந்த லீகல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஸோ என்ன சொல்லியிருக்கோம், ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் போடணும். மோர் தென் 24 ஹவர்ஸுக்கு மேலே ஸ்டேஷனில் வச்சிருக்கக்கூடாது. அப்போ 24 ஹவர்ஸ்க்கு மேலே நான் வந்து தாண்டி போயிடுச்சு ஒருத்தர் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டேன்னா ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் போட்டு ஜட்ஜு முன்னாடி ஆஜர்படுத்தணும். அப்படி ரிமாண்ட் பண்ணுறோன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா ஜுடிஷியல் கஸ்டடிக்கு போகணும். இதெல்லாம் லீகல் ப்ரொசீஜர்ஸ். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ யாராவது ஒரு அரசியல்வாதியோ இல்லை பிக் ஷாட்டோ, நிறைய பணக்காரர், அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணும்போது போலீஸ் வந்து தே ஆர் வெரி ஷோர் டு ஃபாலோ தீஸ் கைட்லைன்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம தெருமுனையில் ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு, அவருக்கு வந்து ஒரு 200 கோடி சொத்து இருக்கு. ஆனால் அவர் வந்து ஒரு 5 ஏக்கர் இடத்த ஆக்கிரமிச்சிட்டாரு, என் இடத்த அப்படின்னு வச்சுங்களேன். நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் போலீஸ் ஸ்டேஷன்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இப்போ அஜித் குமாரை எப்படி இழுத்து போட்டு அடிச்சு சாவடிச்சாங்களோ இதே மாதிரி என்கொயரி அந்த 100 கோடி சொத்து வச்சிருக்கிறவருக்கு இந்த போலீஸ் பண்ணுமா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா டெஃபினட்டா பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து, அந்த மாதிரி அக்யூஸ்ட் வந்து அவங்க ஏதோ இந்த நாட்டுக்கு வந்து உதவி பண்ண மாதிரி அந்த ஃபீலிங்ல அவங்க நடமாட்டிட்டு இருப்பாங்க சமுதாயத்துல. ஸோ நம்ம என்ன கேட்குறோம்னா, நம்ம என்ன சொல்ல வரோம்னா, போலீஸ் ஸ்டேஷன்ன்றது பொதுமக்களுக்கானதா இல்ல ஒன்லி பணக்காரங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆனா சாதாரண மக்களோட பார்வையில போலீஸ்ன்றது ஒரு ஏழைக்கோ ஒரு ஆர்டினரி சிட்டிசனுக்கோ உதவுறதுக்கான ஒரு நிறுவனம் இல்லை அப்படின்றது மக்களின் பார்வை. இப்போ நம்ம இயக்கத்தின் சார்பாக நூற்றுக்கணக்கான கேசஸை நம்ம பார்க்குறோம். வேற எந்த இஷ்யூவா இருந்தாலும், இப்போ பாதிக்கப்பட்டவன் ஒரு ஏழையா இருக்கான், எவன் வந்து ஃப்ராடு பண்ணியிருக்கானோ, எவனால இவன் ஏழை பாதிக்கப்பட்டிருக்கானோ, அவன் ஒரு பணக்காரனா இருக்கான், ஒரு அரசியல்வாதியா இருக்கான், அவன்கிட்ட கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு அப்படின்னாக்கா இந்த போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த போலீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதிக்கப்பட்டவனுக்காக ஒரு எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னாக்கா அது அவங்களுக்கு வந்து ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு, ஒரு ரேட் கார்டு தான். இந்த இஷ்யூக்கு நான் வந்து
எஃப்ஐஆர் போடணும்னா இவ்வளோ அமௌண்ட் எனக்கு வேணும், அது கொடுத்தாதான் நடக்கும். அப்படி யாராவது இல்லைன்னு சொன்னாங்கன்னா அது வந்து பொய் அது. ஓகேங்களா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பல காவல் நிலையங்கள்ல பாதிக்கப்பட்ட நபரை பார்த்து போலீஸ் கேட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டிருக்காங்க, அட்வொகேட்டுக்கு மட்டும் ஃபீஸ் கொடுக்குறீங்களா, அந்த காசை எங்களுக்கே கொடுத்துருங்க, நானே பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. யார பாதிக்கப்பட்டவங்கள. ஸோ அவங்க எந்த போலீஸ் ஸ்டேஷனு, எந்த இன்ஸ்பெக்டர் அப்படின்றலாம் நம்மள வந்து சப்ஜெக்ட் மேட்டர் இல்லை இந்த டிஸ்கஷனுக்கு. இருந்தாலும் பொதுவா இந்த போலீஸ்னா எப்படின்றது மக்களோட பார்வையில இதுதான்றது தெரியணுன்றதுக்காக இந்த மேட்டர் சொல்றேன். ஸோ நம்ம என்ன சொல்றோம், டிகே பாசு கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணோம். ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணோம்னா டிகே பாசு கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணோம். ஒருத்தனை வந்து நம்ம என்கொயரி பண்றது கூப்பிடணும்னா சம்மன்ஸ் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த போலீஸ் எப்படி பார்க்கும்னா, யாராவது ஒருத்தன் பணக்காரன், இல்லை ப்ரொசீஜர் தெரிஞ்சவன், இல்லை அரசியல்வாதி, இந்த மாதிரி ஆட்களை ஹேண்டில் பண்றதுக்கு தான் இந்த லீகல் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. இப்போ எவனோ ஒருத்தன் சோத்துக்கு வழி இல்லாதவன், ரொம்ப ஏழை, பாதிக்கப்பட்டிருக்கான், அவன் போய் சொன்னா அவனுக்கெல்லாம் இந்த மாதிரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் நாங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா? இல்ல அடியாளுங்க வந்து கூலிப்படை மாதிரி நாங்க ஸ்பெஷல் பிரான்ச் அடியாளுங்க கூலிப்படையை வச்சிருக்கோம், அவனுங்களை ஏவி விட்டா இவனுங்க போய் என்ன பண்ணுவானுங்க, இந்த போலீஸ்காரனுங்க, கூலிப்படை போலீஸ்காரனுங்க, அதுக்கு வந்து படை தான், தனிப்படை கூலிப்படை, தனிப்படைன்ற வார்த்தையை தூக்கிட்டா அவனுங்க கூலிப்படை தான். as far as this matter is concerned. ஒரு கூலிப்படையை ஏவி விட்டா இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, கூலிப்படை போய் அந்த ஒண்ணும் இல்லாதவனை அப்ராணியை கூட்டிட்டு வந்து வச்சு அடின்னு அடிச்சு சாவடிக்க வேண்டியது. ஒண்ணு இவங்களால கேஸ் முடிக்கல, ஒரிஜினல் யார் உண்மையான குற்றவாளியோ அவனுங்க கூட டீல் பேசி அதுல அவன் திருடினதுல இவனுங்களுக்கு பாதி, யாருக்கு, கூலிப்படை என்கின்ற தனிப்படைக்கு இவனுங்களுக்கு பாதி, அவனுங்களுக்கு பாதி. அப்போ கேஸை க்ளோஸ் பண்ண இல்லையா? எவனாவது ரோட்ல ஏமாந்தவன் இருப்பான், இந்த மாதிரி அவனை அடின்னு அடிச்சு கன்ஃபெஷன் ஒத்துக்க வைக்க வேண்டியது, ஒத்துக்கிட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிட வேண்டியது. புரியுதுங்களா? ஸோ எத்தனையோ நகை ரிகவரியில 100 சவரம் காணாம போகுது. இது ஏன் நகைன்ற வார்த்தையை பயன்படுத்துறேன்னா, இந்த அஜித்குமார் அடிச்சு சாவடிச்சதுக்கான சப்ஜெக்ட் மெயின் டிஸ்பியூட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து நகையை திருடிட்டார் அப்படின்ற காரணம் தான். நம்ம ஏன் நிகிதா அவங்களுக்கு வந்து எதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, அவங்களுக்கு ஏன் இவ்வளவு பவர் இருக்கு, வாய்மொழியா சொன்னாலே இந்த மாதிரி சொல்லி ஒரு கூலிப்படையை ஏவி சாவடிச்சிருக்காங்க இந்த போலீஸ் அப்படின்னாக்கா, உங்களுக்கும் எனக்கும் இந்த மாதிரி பவர் இருக்கா? இப்ப நான் யாருக்காவது போன் பண்ணி சொல்லி, என்கிட்ட இருந்த வந்து காரு வாசல்ல இருந்தது, இல்ல என் ஆபீஸ்ல வந்து ஒரு 20 சவரம் நகை இருந்தது, கடைசியா ஒரு தண்ணி கேன் போட வந்தான், அவன் தான் எடுத்திருக்கான், நான் அத்தாரிட்டியா நான் சொல்லிட்டேன் அப்படின்னாக்கா, அவனை போய் இதே மாதிரி என்கொயரி பண்ணுமா இந்த போலீஸு? அதுக்கு நான் நிகிதாவை தான் இருக்கணும். ஸோ நிகிதா யாருன்றது அந்த அந்த விஷயத்துக்கு அப்புறமா வருவான். நிகிதாவை நான் குற்றம் சொல்லவே மாட்டேன். போலீஸ் தான் குற்றவாளி இதுல. அவன் நிகிதான்றவங்க ஒரு புரோக்கரா இருக்கலாம், அவங்க ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கரா இருக்கலாம், உயர் அதிகாரிக்கு லஞ்சம் வாங்கி கொடுக்குற புரோக்கரா இருக்கலாம். அதனால அந்த புரோக்கருங்களுக்கு முன்னுரிமை அதிகம். அதிகார வட்டத்திலையும் காவல்துறை வட்டத்திலையும் புரோக்கருங்களுக்கு முன்னுரிமை அதிகமா இருக்கலாம். அதனால அவங்க வாய் வழியா சொன்னதுக்கே இந்த மாதிரி ஒரு அப்பாவை கூப்பிட்டு அந்த கூலிப்படையை விட்டு சாவடிச்சிருக்காங்க. கம்மிங் பேக் டு நம்ம லீகல் ப்ரொசீஜர்ஸுக்கு என்ன சொல்றோம், ஒருத்தனை வந்து அரெஸ்ட் பண்ணணும்னாலே என்ன பண்ணும், டிகே பாஸ் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணோம். இந்த மாதிரி பர்டிகுலர் டைம்ல வந்து இந்த ரீசனுக்காக தான் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை மென்ஷன் பண்ணோம். அந்த ஏரியால பக்கத்துல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனை கூப்பிட்டு அவருக்கு சொல்லணும், இந்த மாதிரி தான், இந்த ரீசனுக்காக தான் நான் இங்க அரெஸ்ட் பண்றேன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆனா இதெல்லாம் பண்றது கிடையாது போலீஸ். ஓகேங்களா? ஸோ இதுல யாரு முக்கியமான பொறுப்பு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னாக்கா, ஒரு கவர்மெண்ட் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல என்ன பண்ணுவாங்க, ஏன்னா ஒரு பெரிய கிரைம் நடந்துச்சுன்னா மக்கள் கொந்தளிச்சிருப்பாங்க அரசாங்கத்தின் மேல, ஏன்னா அவங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்றதுனால. இப்ப நம்ம அதனால அந்த அந்த கோவத்தை தணிக்கணும் அப்படின்றதுக்காக உடனே கவர்மெண்ட் என்ன பண்ணும், அந்த யாரு தப்பு பண்ணியிருக்காங்களோ அவங்கள உடனே தூக்கி அரெஸ்ட் பண்றதோ ஜெயில போறதோ இந்த மாதிரி வேலை பண்ணுவாங்க. அப்ப பண்ணும்பொழுது ஓரளவுக்கு அவங்களுடைய கோபம் தனியணுன்றதுக்காக. பட் ஆனா நம்ம இந்த மாதிரி குற்றங்களை நம்ம என்ன சொல்றோம், ஒரிஜினல் அக்யூஸ்ட், அதாவது யாரு இதுக்கு மூல காரணம்ன்றது பார்க்கணும் ஃபர்ஸ்ட்.
இப்போ தன்னிச்சையா அந்த தனிப்படை இருக்கிறவங்களோ அந்த 6 பேர் போய் அவங்களா போய் செயல்பட்டு ஒருத்தனை இந்த அளவுக்கு அடிச்சு துன்புறுத்தி சாவடிக்கல. கரெக்ட்டுங்களா? ஆனால் ஆனால் உயர் அதிகாரி எந்த உயர் அதிகாரி கிட்ட இருந்து இந்த உத்தரவு வந்தது? அது எஸ்பியா இருக்கட்டும், செக்ரட்டரியேட்ல வந்து ஐஏஎஸ் ஆபீசரா இருக்கட்டும், அது யாருன்னு இன்னும் இது வரைக்கும் கரெக்டா நம்மளுக்கு இன்னும் கிளியர் இண்டிகேஷன் இல்லை. மேபி ட்ரையல் ஸ்டார்ட் ஆன பிறகு டீட்டெயில்ஸ் தெரியும் நம்மளுக்கு. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இந்த 6 பேர் வந்து என்னை பொறுத்தவரையும் குற்றவாளி இல்லை அப்படின்றது என் கருத்து. யாரு குற்றவாளின்னா, இவங்களை இந்த வேலையை பார்க்க சொன்னாங்க இல்லையா, அவங்க தான் குற்றவாளி. அது டிஎஸ்பியா இருக்கலாம், எஸ்பியா இருக்கலாம், கன்சர்ன்ட் ஐஏஎஸ் ஆபீசரா இருக்கலாம். அவங்க மேல கொலை வழக்கு போடணும். இவங்கள மட்டும் தண்டிச்சுட்டு அவங்கள விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அது மிகப்பெரிய அநியாயம். யாருக்கு? இறந்த அஜித்குமாருக்கு. அது வந்து மிகப்பெரிய அநியாயம். ஸோ நம்ம இந்த மாதிரி லீகலா பேசும்போது அபெட்மெண்ட் ஆஃப் அன் அஃபென்ஸ்ன்னு சொல்லுவோம். அபெட்மெண்ட்னா தூண்டுதல். இப்போ நான் இருக்கேன், நான் வந்து ஒரு 10 லட்சம் காசு கொடுத்து ஒரு கூலிப்படையை ஏவி விட்டு ஒருத்தரை சாவடிக்க சொல்றான்னு வச்சுங்களேன். அந்த கூலிப்படையை மட்டும் தண்டிச்சுட்டு என்னை விட்டுட்டா அது மிகப்பெரிய அநியாயம் இறந்த நபருக்கு. அதே போல நம்ம அந்த யாரு வந்து ஃபோன் பண்ணி இந்த நடவடிக்கை எடுன்னு சொன்னாங்களோ அவங்க மேல சேம் 302 ஃபைல் பண்ணி அபெட்மெண்ட்ன்ற கான்செப்ட்ல கொண்டு வந்து அவங்களையும் அடிச்சு சாவடிச்சவங்களை விட அதிகமான தண்டனை என்கொயரி பண்ணுன்னு சொல்லி ஏவி விட்ட அந்த கும்பலுக்கு தண்டனை கொடுக்கணும். அபெட்மெண்ட் கான்செப்ட்ல அவது மர்டரா இருக்கலாம், கல்பபிள் ஹோமிசைடா என்னன்றது இட்ஸ் அ சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ட்ரையல். ஸோ அவங்கள விட்டுறக்கூடாது இந்த எஃப்ஐஆர்ல. ஸோ நம்ம என்ன கேட்கணும், நம்ம அஜித் குமாருக்கு உண்மையிலேயே நியாயம் வேணும்னு கேட்டாக்கா ஃபர்ஸ்ட் போகஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணதுக்காக நிகிதா மேலேயும் அந்த போகஸ் கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி கூலிப்படையை ஏவி விட்டு ஒரு இன்னசென்ட் சிட்டிசனை சாவடிச்சதுக்காக அந்த போலீஸ் மேல அந்த 6 பேர் மட்டும் இல்லாம ஏவி விட்ட எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆனா இப்போ நார்மலி வந்து நம்ம இந்த மாதிரி மேட்டர்ஸ்ல என்ன பண்ணுவோம்னா, அரசாங்கத்தை குற்றம் சொல்றது அப்படின்றது அது ஒரு டாபிக்கா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து எலெக்ஷன் டைமு, அதனால வந்து எப்படியாவது ஒரு ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு பேட் நேம் கிரியேட் பண்ணணுன்றதுக்காக இதை நம்ம பேசணும்னு சொல்றாங்க. இப்போ அந்த மாதிரி பேசுற மக்களுக்கு நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னாக்கா, நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல வந்து எப்பவுமே டாக்ட்ரின் ஆஃப் மினிஸ்டீரியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு மினிஸ்ட்ரி நல்லா செயல்படுது. இப்போ இது நம்மளுக்கு ஃபேமஸ் எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, லல்லு பிரசாத் யாதவ் வந்து ரயில்வே மினிஸ்டரா இருந்தப்போ ஏதோ ஒரு வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ சர்ப்ளஸ் பட்ஜெட் வந்துருச்சு. அதனால நம்ம எல்லாரும் அவரை பாராட்டணும். கரெக்டா? ஆனா நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, அந்த காலகட்டத்துல இருந்த அந்த டாப் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த டாப் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் அதுக்கான ஸ்கீம் எல்லாம் போட்டு கொடுத்திருப்பாரு. பீயிங் எ மினிஸ்டர் இவரு வந்து ஜஸ்ட் ஸோ அதுதான் நம்ம என்ன சொன்னோம், இப்போ அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் வந்து சர்ப்ளஸ் பட்ஜெட் வந்துருச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அந்த கிரெடிட் நம்ம யாருக்கு கொடுக்குறோம்? அந்த துறையின் மந்திரிக்கு தான் கொடுக்குறோம். கரெக்டுங்களா? இப்போ அந்த பால் வளத்துறையோ நீர் வளத்துறையோ பிடபிள்யூடியோ நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க, நல்லா அவங்க வந்து ரோடு சாலை அமைச்சரவையோ அது வந்து நல்லா ரோட் மினிஸ்ட்ரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, ஒரு நாளைக்கு இத்தனை கிலோமீட்டர் ரோடு போடுறாங்க அப்படின்னாக்கா அந்த கிரெடிட் நம்ம யாருக்கு கொடுக்குறோம்? அந்த துறையின் மந்திரிக்கு கொடுக்குறோம். கரெக்டுங்களா? அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே போல நல்லா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு தான். ஸோ இந்த கான்டெக்ட்ல இப்போ போலீஸ் வந்து இந்த மாதிரி வேலை செய்யல, இந்த மாதிரி ஒருத்தனை விசாரணைன்ற பேர்ல அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னாக்கா அவனுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து யார் எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா அந்த பர்டிகுலர் துறையின் மந்திரி தான். அந்த பர்டிகுலர் துறையின் மந்திரி தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த கேஸ்ல வந்து யாரு இந்த போலீஸ் உள்துறை யாரு மந்திரின்றது உங்களுக்கே தெரியும். அப்போ வந்து போலீஸ் யாருக்கு ரிப்போர்ட் பண்றாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அப்போ போலீஸ் முறையா செயல்படல அப்படின்னாக்கா அதற்கான பொறுப்பு யாருக்கு இருக்கு? சீஃப் மினிஸ்டர் தான் இருக்கு. இதுல நான் ஒரு விஷயத்த நான் என்ன பாராட்ட விரும்புறேன்னா, அவரே ஃபோன் பண்ணி சாரின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து அவர் பொறுப்பு ஏத்துக்கிட்டாருன்னு நான் நம்புறேன். அந்த வார்த்தையில சாரின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு சில பேர் நினைத்திருந்தாலும்
அவரே அந்த குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணி சாரின்னு சொன்னதை நான் வந்து வரவேற்கிறேன். ஆனால் இந்த இந்த கொலை வழக்குல அந்த 6 பேர் அடிச்சு கொன்னுட்டாங்க. அந்த 6 பேரோட நிக்கக்கூடாது இந்த விசாரணை. இந்த விசாரணத்தோட வளையம் வந்து எது வரைக்கும் போனோம்? ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் தி சோ கால்டு கம்ப்ளைண்ட் நிக்கிதால இருந்து அவங்க எந்த அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி எந்த செக்ரட்டரியில இருக்கிற எந்த அதிகாரி டிஎஸ்பிக்கு ஃபோன் பண்ணாரு அப்படின்ற வரைக்கும் ஃபுல்லா இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து கவர் ஆகணும். இதுல சம்பந்தப்பட்ட எல்லாருமே யார் இதுக்கு அபெட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஹையஸ்ட் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அடிச்சு சாவடிச்சவங்களை விட அந்த அடிச்சு சாவடிக்க தூண்டுனாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும். ஸோ இன் திஸ் கேஸ் யார் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர், யாரோ அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஹூவர் இட் கேன் பி, அவங்கள வந்து கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தான் அதிகபட்சம் தண்டனை கொடுக்கணும்ன்று நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.